18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது உன் மனம் ஆனந்தம் அடையும். வெற்றிகரமாக கூடிய வெற்றி கெட்டது நான் செய்வேன். கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன்னு நான் சொல்லி இருக்கேன் தானே. புண்ணியம் பல செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி நல்லெண்ணத்தோட நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் இன்று இரவோடு இரவாகவே இந்த பதிவையும் உன் கண்களில் காட்டிட்டேன். இனிமேல் என்ன, நாளைக்கு உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன் எதிர்காலத்தை பற்றி அடுத்தவங்க உனக்கு பயத்தை கொடுத்தாலும் நீதான் எங்கே வாழ போகிற, இந்த உலகத்தை எப்படி சமாளிக்க போகிற, என்ன செய்ய போகிறோன்னு ஆளாளுக்கு உன்னை ஒன்றுமில்லாதவன் போல மட்டம் தட்டினாலும் உனக்கு திறமையே இல்லைங்கிறது போல பேசினாலும் நீ எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காத. உன் மனசுக்கு நல்லா தெரியும், இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது எதுவுமே தப்பா போகாதுன்னு. எது எப்படி நடந்தாலும் அனைத்தையும் தாண்டி உன்னை வெற்றி பெற வைக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சா போதும். யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் நீ எதையும் செய்யணுன்ற அவசியமில்லை. உன் வாழ்க்கை இந்த கருப்பசாமியின் கைகளில் இருக்கும்போது நீ கவலைப்படும்படி நான் விட்டுடுவேனா என்ன? உனக்கானது எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். தப்பா நடந்துடும், தவறா போயிடும்னு மட்டும் நீ மனக்கணக்கு போட வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைவதற்காக நீ முழு முயற்சி மட்டும் செஞ்சா போதும். உன்னுடைய தூய்மையான பக்திக்கும் உன்னுடைய கடுமையான முயற்சிக்கும் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் பதிலாக இந்த கருப்பசாமி உன் மனசு குளிரும்படியாக உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த ஒரு குறையும் வர விடமாட்டேன் என் செல்லமே. இப்போதைக்கு உன் மனசுல சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமாகவே இருக்கே. உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களே நினச்சி நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும். எதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை எல்லாம் நான் நிச்சயமாக தீர்த்து வச்சிடுறேன். என் விரலே என் கண்ணை குத்துறது போல இருக்கே கருப்பா. நானே சில தப்பு செஞ்சு நானே சிக்கல்களை மாட்டிக்கிறேன்னு நீ வருத்தப்படுறதும் எனக்கு தெரியும். அன்பாக இருக்கும்போது நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் இருக்க. அதே நேரத்தில் உனக்கு கோபம் வரும்போது நீ ஆத்திரப்பட்டு தூக்கி எறிஞ்சும் பேசுகிற. இந்த பேச்சும் உன்னுடைய இந்த செயலும் தான் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆயிடுது. நீ என்னவோ ரொம்ப யதார்த்தமான ஆளாக வெளுத்ததெல்லாம் பாலுங்கிறது போல எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகிற. மனிதர்கள் மீது அதீத அன்பும் பற்றும் வச்சுட்டு நீ ஏற்கனவே பட்ட கஷ்டமே போதும் என் செல்லமே. இனிமேலாவது எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பாம என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே உன் மனசு அமைதியடையும் விதமாக உனக்கான வேலைகளை செய்யி. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு நிரம்ப கொடுக்கறதுக்கு நான் தயாராயிட்டேன். உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக அமைதுங்கிறத நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. உன் எண்ணத்தை அவ்வப்போது நீ கவனித்து அது நேர்மறையாக இருக்கும்படி மாற்றிக்கிறது அவசியம். ஏன்னா அவ்வப்போது உனக்கே தெரியாமல் உன் மனசில் பயம், கவலை, குழப்பங்கிற எதிர்மறையான விஷயங்கள் வந்து ஒட்டிக்கிறோம். நீ தான் அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு உன் எண்ணங்களை உயர்வாக சரியாக வச்சுக்கணும். எண்ணங்கள் சரியாக நேர்மையாக இருக்கும்போது நிச்சயமா நான் உனக்கு நல்லதையே செஞ்சிடுவேன். உனக்குன்னு மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தில் உன் தெரிஞ்சவங்களுக்காக நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சியோ அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பேன். உன் திறமையை இன்னும் ஊக்கப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ இன்னும் பேரும் புகழும் பெற்று சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழும்படியும் நான் வழி காட்டப் போறேன் என் செல்லமே. எல்லாத்தையும் இழந்த பிறகும் கூட என் அப்பன் கருப்பன் என்னை கைவிட மாட்டான்னு நம்பும் உள்ளங்கள் இந்த பூமியில் நிறைய. அதே போல நீயும் நம்பிக்கையோடு இருந்தா நிச்சயமாக நல்லதே நடக்கும்.